Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நாம இன்னைக்கு வந்திருக்கிறது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தர் கோயிலுங்க. சித்தேஸ்வர சுவாமி மலை, அதாவது கஞ்சமலைன்னு சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு ஹில்ஸ் தெரியுது பாருங்க. அதை கஞ்சமலைன்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் தான் நீங்க வந்திருக்கோம். ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. சர்ம பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகளுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தம், இங்கே கொடுக்கக்கூடிய உபதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க. கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க, அப்படியே ஹை பண்ணி தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க நம்ம சித்தேஸ்வர மலையை சுற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இருக்கிறது சித்தர் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து இளம்பிள்ளை போகிற வழிங்க. இது எப்படி வரலாம் அப்படிங்கிற ரூட்டை பார்த்துடலாம். நம்ம வந்து சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து இளம்பிள்ளை, அப்புறம் சின்னப்பம்பட்டி, இந்த மாதிரி எந்த ஊருக்கு போகிற பஸ் இருந்தாலும் சரி, இளம்பிள்ளை வழியாக போகிற பஸ் ஏறினீங்கன்னா இந்த சித்தர் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாங்க. இதுதான் பஸ் ஸ்டாப்போட ஆச்சு. இதுதான் கோயிலுக்குள்ளே போகிற வழி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரோடு, பவானி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் இங்கேருந்து வந்தீங்கன்னா காக்காப்பாளையம்னு ஒரு பஸ் ஸ்டாப் வருங்க, பைபாஸில் இருக்கும். அங்கேருந்து இறங்கினீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருங்க. இளம்பிள்ளை வந்து இந்த சேலம் ரோடில் வந்தீங்கன்னா சித்தர் கோயிலை ரீச் பண்ணிடலாம். கோயிலுக்கு ஆர்ச் ஒன்று இருந்துச்சுங்க, இப்போ ஆர்ச் ரிமூவ் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. ரொம்ப பழமையான கோயில், 1995 கட்டப்பட்ட கோயிலுங்க. அதை தாண்டி போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே அந்த பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம், மாலைகள் எல்லாமே இங்கே செல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் கார், பைக் இந்த மாதிரி வந்தீங்கன்னா உள்ளே வந்து பைக்குக்கு 10 ரூபாயும், காருக்கு வந்து 20 ரூபாயும் வாங்குறாங்க. வாங்கிட்டு உள்ளே போய் அப்படி பார்க் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலும், அதுக்கு பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குங்க. மலையேறி போகிற மாதிரி இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். இந்த முருகர் கோயிலுக்கு ஒரு 50 to 80 படிக்கட்டு வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. வெளியே பார்த்தீங்கன்னா மயிலோட இது இருக்குங்க, பெல் இருக்குது, 4 கால் மண்டபம். நாம் படியேற ஆரம்பிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா வாயில் நம்ம வரவேற்கிற மாதிரி 2 யானைகள் இருக்குங்க, மாலைகள்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே படியேற ஆரம்பிச்சிடலாம். பெரிய கோயிலாட்டு இருக்குங்க, மேலே கோபுரம்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த கோயிலுக்கு மேலே வரல நான். கீழே இருந்து மேலே வரைக்கும் மொத்தம் 50 படிக்கட்டு இருக்குங்க. வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா காவடி, அப்புறம் வாயில் காவலர்கள், ஒரு 3 நிலை கொண்ட கோபுரம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு அருமையான முருகல் கோயிலுங்க. நம்ம ஈரோட்டில் இருக்க திண்டல் மலை மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வியூ நல்லா தெரியுதுங்க. இன்னும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பர் கோயில் இருக்குது, 18ஆம் படியோட. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். முருகர் கோயில் நல்லா கூட்டம் இருக்குது. வாங்க போய் தரிசனம் பண்ணி வந்துடலாம். கொடிமரம் வலது பக்கத்துலேயும் ஒரு 3 சிலைகள் இருக்குங்க. பிரம்மர், நாரதர், பார்த்தீங்கன்னா விஷ்ணு எல்லாமே இருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் கோயில் பக்கத்தில் இருக்க ஊர், அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய தென்னை மர தோப்புக்கு தூரத்தில் ஒரு கம்பெனி, எல்லாமே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. முருகருக்கு அலங்காரம் வந்துட்டுருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ஆக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே நவகரகம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரமே சூப்பராக இருக்குங்க. கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. இங்கேயும் கார் பார்க்கிங் இருக்குது. சித்தர்மலையில் பார்த்தீங்கன்னா பனியார கடை ரொம்ப ஃபேமஸுங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பனியார சுட்டு வித்துட்ருக்காங்க. சித்தர்மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கள் இருக்குங்க. இங்கே மேலே முருகர் கோயிலையும் இருக்குது. முருகரை சிறப்பாக தரிசனம் பண்ணி வச்சிங்க. உள்பக்கம் இருந்து கோபுரம் சூப்பராக இருக்குது. நல்லா வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த முருகர் கோயிலையும் பாருங்கள். நல்லா வியூ சூப்பராக இருக்குது. தேர்கூட்டு இருக்குங்க. நம்ம முருகரை சிறப்பாக தரிசனம் பண்ணி வச்சிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்தேஸ்வரத்தை தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க கோயிலுக்குள்ளே போய்ட்டு எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இடங்கள் இருக்குங்க. மண்டபங்களும் இருக்குது. அன்னதானம் போடுறாங்க. அன்னதான மண்டபம் முன்னாடி இருக்குது. ஆனால் அது செயல்படுதான்னு தெரியல. வாங்க சாமி தரிசனம் பண்ண போகலாம். நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண டேட்டு பார்த்திங்கன்னா ஜூலை 5, 2026 ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நிறையா பார்த்திங்கன்னா கார், வேன், பைக் எல்லாமே வந்திருக்கு. கோயில் நல்லா கூட்டமாக தான் இருக்குங்க. இங்கே வந்தாலும் பார்த்திங்கன்னா உள்ளேயும் பூஜைக்கு தேவையான மாலைகள், பழங்கள்
எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயிலெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள், பெயிண்டிங்லாம் பண்ணி செமையாக இருக்குது. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமி திருக்கோயில் கஞ்சமலை, சேலம் மேற்கு மாவட்டம், சேலம் மாவட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா சித்தருக்கு தங்க கவசம் சாத்த விருப்பமுள்ளவர்கள் 500 ரூபா செலுத்தி பதிவு செய்து கொள்ளும். இது இருக்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வந்தீங்கன்னா. கோயில்களை பார்த்தீங்கன்னா இந்த 4 கால் விளக்குத்தூண் மண்டபம் இருக்குங்க. இதை அப்படியே தாண்டி போனோம்னா பலிபீடம் இருக்குது. பலிபீடத்தை கூட பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு போடக்கூடிய இடம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே எரியக்கூடிய ஒரு பெரிய அகல் விளக்கு இருக்குது, நம்ம என்ன இங்கே ஊற்றிக்கலாம். இங்கே ஒரு 4 கால் மண்டபம் இருக்குங்க. இங்கே வந்து நந்தி இருக்குது, அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமி சன்னதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மணி இருக்குது, உண்டியல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தி சிலைக்கு இருக்குங்க. சித்தேஸ்வர சுவாமியை சிறப்பு தரிசனம் பண்ணி வச்சுங்க. கூட்டம் வெளியே தான் இருக்குது, உள்ள பெரிய அளவு கூட்டம் இல்லை. ஒரு காதுகுத்து விழாவாக நடந்துட்டு இருந்தது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வாங்க நம்ம போயிட்டு இப்போ இந்த உப்புலாம் போட்டு சாமி தரிசனம் இது பண்ணுவாங்க, சரும நோய்களும் போகிறதுக்கு, அதை பார்க்கலாம். சாமி தரிசனம் இந்த வெளியே வந்தாங்க. வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாகர் சிலை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உப்புங்க. அந்த உப்பு மிளகு இருக்கும், இதை வாங்கி உள்ளே போட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளாக தீரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குது. இதுதான் கருவறையோட கோபுரம். உப்பு, மிளகு, வெல்லம், காந்த தீர்த்த குளம் வாங்கி இதில் தான் போடணுங்க. இங்கே வர இந்த குளத்தில் தான் போடணும். சித்தர் கோயிலில் பார்த்தீங்கன்னா குரங்குகள் நிறையா இருக்குங்க. குழந்தைகள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பொருள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் சுற்றி வந்துட்டாங்க. பாருங்க பெரிய பெல்லு, கோயிலெலாம் சூப்பராக இருக்குது. கூட்டமாக இருந்தாலும் சீக்கிரம் தரிசனம் பண்ணியாச்சு. வாங்க நம்ம அடுத்தது அந்த தீர்த்த கிணறுக்கு போகலாம். கோயிலுக்கு எதிரிலேயே தான் பார்த்தீங்கன்னா திருக்கோயில் அலுவலகம் இருக்குது. வேலை நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 மணி முதல் மாலை 5:45 மணி வரை இருக்குது. இங்கே ஒரு 4 கால் மண்டபம் இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு எதிரிலேயே இந்த 4 கால் மண்டபத்துக்கு வெளியே போனோம்னா தான் அந்த தீர்த்த கிணறு இருக்கும். நம்ம தீர்த்த கிணறுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். கோயிலோட வலது பக்கம் இங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கும், அதையும் பார்க்கலாம். கோயிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் இருக்குங்க, மோரி மாதிரி போட்டிருக்காங்க. தாண்டி போனோம்னா தான் நமக்கு அந்த காளியம்மன் கோயில் இருக்கும். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குங்க, இங்கேயும் வந்து எல்லாம் குளிப்பாங்க. ஆனால் அந்த தீர்த்த கிணறுன்னு சொல்கிறது வந்து அந்த பக்கம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் காளியம்மன் தரிசனம் பண்ணிட்டு வந்துச்சுங்க. அடுத்து வந்து நம்ம அந்த தீர்த்த கிணறு தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பக்கெட் கொடுப்பாங்க, பக்கெட் வந்து 10 ரூபா. அதை வாங்கிட்டு நம்ம தண்ணி சேர்ந்து நம்மளே ஊற்றிக்கலாம். அதாவது வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அந்த 22 தீர்த்தங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே அவங்களே ஊற்றுவாங்க. இங்கே வந்து 10 ரூபா பக்கெட் கொடுத்து வாங்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். மொட்டை அடிக்கிற இடம் கூட இங்கே தான் இருக்குங்க. கோயிலேருந்து இதில் வந்தோம்னா மொட்டை அடிக்கக்கூடிய இடங்க இது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது குளிக்கக்கூடிய இடம், கிணறு இருக்குது பாருங்கள். இதுதான் தீர்த்த கிணறு. பக்கெட் கொடுப்பாங்க, வாங்கி நம்ம குளிச்சிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகரோட சிலைகள்லாம் இருக்குங்க. இங்கே வந்து தண்ணி கொண்டு வந்து இங்கே ஊற்றிட்டு அவங்க குளிச்சுட்டு போவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர்லாம் இருக்காங்க. இங்கே இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமி திருக்கோயில் கஞ்சமலை, சேலம் மேற்கு மாவட்டம், சேலம் மாவட்டம். அறிவிப்பு: திருக்கோயிலின் புனிதமான கருதப்படும் புண்ணிய தீர்த்த கிணறுகளில் புனித நீராடும் பக்தர்கள் ஷாம்பு, சோப்பு பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. சுகாதாரத்தை பேணவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டீட்டெயில் போட்டிருக்காங்க, இதெல்லாம் படித்து பார்த்துக்கங்க. இதை நம்ம குளிக்கக்கூடிய தீர்த்த கிணறு. இது வழியாக தான் அந்த கஞ்சமலைக்கு மேலே போடுற வழிங்க. வாங்க போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சித்தரோட ஆசிரமம் இங்கே இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலையேற வழிங்க, அங்கே ஒரு கிணறும் இருக்குது. இங்கே ஒரு சித்தர் ஆசிரமம் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லை யோகாவில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே போனோன்னே சும்மா அப்படியே செம வைப்பாக இருந்துங்க, சூப்பராக இருந்தது. சித்தரோட சிலை வச்சுருக்காங்க, அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே வந்தீங்கன்னா கோயிலோட இடது பக்கம் இந்த ஆசிரமம் இருக்கும், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் இருக்கிறவங்க கூட விசாரிச்சேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு வந்து ஒரு 3 மைல் அப்புறம் ப்ளஸ் ஒரு 7 மைல், மொத்தம் ஒரு 11-12 மைல் வருங்களாமா. ஏறுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. அதுவும் நாங்கள் ஏர்லி மார்னிங் சீக்கிரம் வந்தால் தான் ஏற முடியுங்க, தண்ணியில் கொண்டு போய் ஏற முடியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சமலையோட சித்தர் மேலே தான் இருக்காருங்க. மேலே இருக்கிற அண்ணனாமா, கீழே இங்கே நம்ம பார்த்த இங்கே கோயில் இருக்கக்கூடிய சித்தர் வந்து தம்பியாமா. ஆனால் வந்து நீங்கள் டே டைமில் சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் மலை ஏறது ஈஸியாக இருக்குங்க. இப்போ வெயில் ஏறினீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னாங்க. எல்லாமே மலை ஏற போகிறதில்ல, அந்த மலை ஏற வழி மட்டும் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மலைக்கு போகிற வழிங்க, கஞ்சமலைக்கு மேலே போகிற வழி.
ஏறணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும் ஏறுறதுக்கு. அப்போ இறங்க ஒரு 2 மணி நேரம் ஆகும், ஒரு 5 மணி நேரம் ஆகும். இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள், இதை பார்க்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கஞ்சமலையில் வரக்கூடிய மூலிகை தண்ணீர் மாதிரி. இதான் வந்து நமக்கு சரும பிரச்சனை போக்கக்கூடிய இதுங்க. யூடியூப் சேனல். உங்கள் பேர் என்ன? சௌந்தர்நாதன். இதுதான் மலைக்கு போகிற பாதைங்க. படிக்கட்டுலாம் இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் தடம், அப்புறம் அந்த மரத்தோட வேரில் நிறைய இருக்குது. நம்ம இன்னொரு நாள் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணலாம் கஞ்சமலைக்கு மேலே ஏறுறதுக்கு. மலைக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கீழே சிவன், விநாயகர், முருகர் 3 பேரோட கோயில் இங்கே இருக்குங்க, மரத்துக்கு கீழே. சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன். அப்படிங்க சாமி கும்பிட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலம்பலியில் இருக்கக்கூடிய சித்தர்மலை, அதாவது எலம்பலியோட சித்தர்மலை, சித்தேஸ்வர மலைன்னு சொல்லக்கூடிய அந்த சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியெலாம் கிணத்துல வந்தனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை நீருங்க. அதை குளிக்கிறனால பார்த்திங்கன்னா நமக்கு சரும நோய்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும். அந்த மாதிரியான சூப்பரான கோயிலுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சேலம் மாவட்டத்தில் எலம்பலிக்கு பக்கத்துலேயே, எலம்பலிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் இருக்குங்க. காக்கப்பாளையத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நீங்கள் சேலத்தில் வந்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் தான் வரும். வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சித்தர் கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. அப்புறம் வந்து அந்த உப்பு, மிளகு, வெல்லம் இது வாங்கி போட்டாலும் நம்ம சரும நோய்கள் பேருன்னு அங்கே இந்த கோயிலில் நம்பப்படுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சித்ரா பௌர்ணமி மற்றும் அமாவாசை பௌர்ணமிலாம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வருங்க. இந்த மலை ஏறுறதுக்கான வரும். மலை ஏறிட்டு மேலே போய் சித்தர் வாழ்ந்த இடம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம 11 மணிக்கு மேலே வந்தனால இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:45 ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ மலை ஏறணும்னா இறங்குற சிரமம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி மலை ஏறலை. இன்னொரு நாள் வந்து இந்த கஞ்சமலையில் ட்ரெக்கிங் பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த சித்தர் கோயிலை. குரங்கு பாருங்கள், பைக் மேலே ஏறி உட்காந்துருக்கு ஜாலியாக. டேங்கரில் வச்சு சாப்பாடு வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கும். அதனாலையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. வெயில் அடித்தாலும் 12 மணி வெயிலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காற்று வீசுறதுனால நமக்கு வெயிலே தெரியலைங்க. சூப்பராக இருக்குது. கால் மட்டும் தான் கொஞ்சம் சுடுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கோயிலில் இந்த கஞ்சமலையோட காற்று செமையாக இருக்குங்க. அந்த மூலிகை மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காற்று. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன கடைகள் இருக்குங்க. குடிசைகளை வச்சு இந்த பனியார் சுட்டு விற்கிற கடை நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. பனியார் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சீப்பாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சேலம் ஃபாரஸ்ட் டிவிஷன் வந்து அந்த காட்டேஜ் தங்கக்கூடிய ரூம்லாம் வச்சுருக்காங்க. தங்கும் வசதியுடன் சுற்றுச்சூழல் குடிகள் ஏசி வசதியோடு இருக்குது. கஞ்சமலை அடிவாரத்தில் இருக்குது. நீங்கள் வேணால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேலம் மாவட்டத்தில் எலம்பலில் இருக்கக்கூடிய சித்தேஸ்வர மலை, சித்தர்மலை, கஞ்சமலை இதுக்கு வந்து நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். சாமி தரிசனம் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு நினைக்கிறேன். மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயில் இருக்குன்னு விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தது வீடியோ போகிறதுக்கு ரொம்ப நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விளாக்.